ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது 3 கேட்டகரி சரிங்களா. ஒன்று வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேட்டகரி சரிங்களா. 3 கேட்டகரிக்கான வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அதே போல் யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் நீங்கள் இந்த யூசர் ஐடியுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. STNTL C000004 இந்த யூசர் ஐடி ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுறதுக்கு. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ் சரிங்களா. அதாவது இன்ஜினியரிங் கேட்டகரி அதாவது பிஇ இல்லை பிடெக் ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் 50 ட்ரைனிங் பிளேசஸ் இருக்குது, அதாவது வேக்கன்சி இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 30 வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க 7 வேக்கன்சி. சிவில் இன்ஜினியரிங் 5 வேகன்சி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து 18 வேகன்சி. மொத்தம் வந்து இன்ஜினியரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 110 வேகன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 இருக்கும். ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சரிங்களா. இது இன்ஜினியரிங் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 டிப்ளமோ டெக்னீஷியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து 50 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி, சிஎஸ்சி இல்லை ஐடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி, சிவிலுக்கு வந்து 5 வேகன்சி, ஆட்டோமொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. மொத்தம் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 110 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 8000. ட்ரைனிங் பீரியடுமே 1 இயர் தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கு பிறகு கேட்டகரி 3 சரிங்களா. தேர்ட் கேட்டகரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஓகேங்களா. அதாவது ஆர்ட்ஸ் டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. மொத்தம் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 100 வேகன்சி இருக்குது. இவங்களுக்குமே ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 9,000. அதாவது பிஇ பிடெக் படிச்சவங்களுக்கும் 9,000 தான், ஆர்ட்ஸ் டிகிரி படிக்கணும் 9,000 தான் சரிங்களா. இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு 1 இயர் தான் ஓகேங்களா, இதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரி, அதாவது பிஇ பிடெக் இவங்க என்ன வேகன்சி சொல்லியிருக்காங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சவங்களா இருக்கணும். மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி, சிவில், ஆட்டோமொபைல் ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா. அதான் சொல்கிறாங்க, ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கேட்டகரி 2 டிப்ளமோ வந்து ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். இங்கே என்னென்ன டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து கல்வி தகுதி. அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கீங்க, அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது, நாட் எலிஜிபிள் டு அப்ளை சரிங்களா. அதே போல் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூராக வந்து உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைட் இன் த பேசிக் ப்ரீஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் சரிங்களா. உங்கள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை இங்கே வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இங்கே தான் நடக்கும் சரிங்களா. அதுக்கு பிறகு இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த யூசர் ஐடி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மோடு வந்து 3 கேட்டகரி இருக்குது. அதாவது இது வந்து ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்ரண்டிஸ்ஷிப் என்ரோல் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு அப்ரண்டிஸ்ஷிப்கான என்ரோல் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MHRD nats.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க
அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் nats.education.government.in இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணணும். இது கேட்டகரி ஏ சரிங்களா. ஸோ இந்த nats.education.government.in இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க மெயினாக வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து எம்ஹெச்ஆர்டியில் பண்ணால் அது வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு அங்கே சர்ச் பண்ணணும். ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணி அதுக்கு அங்கே வந்து கிளிக் அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணலாம். இது கேட்டகரி ஏ. கேட்டகரி பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து nats.education.government.in வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டாக பண்ணலாம். ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த யூசர் ஐடி பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என்ரோல் பண்ண போகிறீங்கன்னா nats.education.government.in சரிங்களா அதில் போயிட்டு என்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு அங்கே சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜாப் வந்து அப்ளை பண்ணணும், அப்ரெண்டிஸ் ஜாப் சரிங்களா. இது வந்து கேட்டகரி சி. இது போல் வந்து கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு என்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் முக்கியமாக இந்த nats.education.government.in இதெல்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு அப்புறம் தான் அதில் வந்து ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரின்னு சர்ச் பண்ணி இந்த யூசர் ஐடி கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் தர மாட்டாங்க. அதே போல் நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே அவங்க தர மாட்டாங்க. நீங்களே தான் பார்த்துக்கணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூராக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஒன்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஜாப் எதுவும் எம்ப்ளாய்மெண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தேதி, முக்கியமான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29 ஜூலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் சரிங்களா, அதோட முடியுது. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற லிஸ்ட்டு எப்போ விடுவாங்கன்னா 26 ஆகஸ்ட்டில் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 9 செப்டம்பர்லேருந்து 11 செப்டம்பர்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் முக்கியமான தேதி. லாஸ்ட் டேட் வந்து 19 ஆகஸ்ட் சரிங்களா. கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் சில நாள் தான் இருக்குது ஓகேங்களா, ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் மூலியமாகவும் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். அதாவது www.boatsrb.com இந்த வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கொரிஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க tncop@boatsrb.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை அவங்க அறிவித்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனாக ஒரு டைம் பாருங்கள். கரெக்டாக இந்த டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கரெக்டாக சூட் ஆகான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.